இன்னைக்கு நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாதம் தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி விதையை வச்சு எப்படி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சில பொருட்கள் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை 1/4 கப்பு சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில். இதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இது வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துருக்கேன், 5 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ துருவி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவோட ஈரப்பதம் போகணும். 2 நிமிஷம் அந்த மாதிரி வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா பலபலன்னு இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறினோன்னு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம சட்னி பண்ணலை, இது துவையல் பண்ணுறோம், அதனால் கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். இதை நான் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நான் 20 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருப்பேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே சமைக்கிறவங்களுக்கு இதோடைய பதம் தெரியும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு நார்மல் ஸ்பூனில் 20 வாட்டி தண்ணி ஊற்றுனா போதும், இந்த பதம் வந்துடும். ஒரு பாத்திரத்தில் வெள்ளை சாதம் எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு இந்த கொத்தமல்லி துவையல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் வடித்த உடனே கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. நான் கொஞ்சம் சூடாகவே கலந்துட்டேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்போ இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் கலரி வச்சு சாப்பிடும் போது இதில் நெய் சேர்த்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான கொத்தமல்லி துவையல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் எக் ஆம்லெட் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி காம்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே காலையில் ரெடி பண்ணிடலாம். இப்போது பேக் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி விதையில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் இதில் நல்லாவே பூஸ்டப் ஆகும். அதனால் இந்த கொத்தமல்லி விதை துவையல் சாதமை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.